வணக்கம் உறவுகளே, நான் சின்னா. இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு காணொளி இதை சும்மா உங்களுக்கு பதிவிடுறேன்னு பாருங்க. என்னென்னு சொன்னால், நாங்கள் பனை மரத்தில் கிடைக்கிற ஓலையை பயன்படுத்தி பனை ஓலையை பயன்படுத்தி வேலி அமைக்க போகிறோம். பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், பின்னால் ஏற்கனவே அப்பா கட்டி விட்டுருக்கிறார் வேலி. நான் இன்றைய காலமாக கத்தி ஒரு வலிக்கிட்டேன். ரைட், இந்த பனை ஓலைகளை வெட்டுறதுக்கு முன்னால் தான் பனை வடலிகள் இருக்குது. ஏற்கனவே நான் வெட்டி போட்டிருக்கிறேன் நிறைய பனை ஓலைகள். பின்ன அப்பா எடுத்து அதை தயார்படுத்துகிறார், அதை பனை வேலி அடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு. பெரிய ஓலைகளை வெட்டுறதை விட இந்த சின்ன பனை வடலிகளில் கிடைக்கிற இந்த பனை ஓலைகள் வந்து இதுக்கு பொருத்தமானது. பார்த்தீங்கன்னு சொன்னால், பனை ஓலையை பயன்படுத்தி நிறைய உற்பத்திகளும் வந்து செய்கிறார்கள். இப்போ வீட்டுக்கு பயன்படுத்துகிற பல்வேறுபட்ட பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் எல்லாம் வந்து இந்த பனை ஓலையை பயன்படுத்தியும் உற்பத்தி செய்யப்படுகிறது. ரைட், நாங்கள் பனை வேலி அடைக்கிறதுக்கு பனை ஓலையை வந்து இப்படி காய விடணும். முதலாவது உடனே எடுத்து அடைக்காமல் இப்படி காய விட்டு போட்டு பிறகு இப்படி பாருங்கள் அடுக்கியிருக்கிறேன் நான். கவுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் காஞ்ச அப்புறம் வெயிலில் இப்படி கவுட்டு அடுக்கி போட்டு மேலே பாரம் வைக்கணும், நேராக நிமிந்து வாரதுக்கு. ஏன்னா அந்த பனை ஓலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்படி வேலி அடைக்கணும். இந்த வேலி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அழகில்லாமல் இருக்குது, ஆனால் அழகாக அடைச்சி போட்டு அதிலெல்லாம் வடிவாக கட் பண்ணி விட்டால் வடிவாக இருக்கும். இயற்கையாக வந்து கிடைக்கிற அந்த பொருளை பயன்படுத்தி அழகான வேலிகளை வந்து நாங்கள் உருவாக்கலாம். மற்றது செலவில்லை. ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ காய விடுறதுக்கு ஏற்ற மாதிரி பனை ஓலைகள் எடுத்துன்னு வந்து இதில் போட்டு கொண்டிருக்கிறார். நல்ல பெரிய பெரிய பனை ஓலைகளும் பனை மட்டையும் வந்து இதில் இருக்குது. ரைட், அதோட நிறைய எங்கேயும் நாங்கள் வெட்டி தயார்படுத்தியிருக்கிறோம். இங்கே பாருங்கள். வந்து நிறைய நாளைக்கு இருக்கும் வேலி அடைத்து விட்டால். அங்காலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேலி கொஞ்சம் திறந்த வலிமையாக இருக்குது. இப்போ அதை அடைக்கிறதுக்காக தான் இந்த பனை ஓலைகளை நாங்கள் தயார்படுத்துகிறோம். அதே மாதிரி தென்னை ஓலை, இங்கே தென்னை ஓலை, தென்னை மட்டையும் என்று சொல்லுவார்கள். இது வந்து மட்டை, தென்னை மட்டை. இது வந்து தென்னை ஓலை. அதையும் வந்து இங்கே பாருங்கள் அழகாக அடைத்து விட்டோம்னு சொன்னால் வேலி கடி அழகாக இருக்குது. இதுதான் இன்றைய தினத்தில் வந்து நான் காலமாக செய்த வேலைகள். தொடர்ந்து பயணிப்போம். இயற்கையாக வந்து அடைக்கல இந்த வேலிகள் எல்லாம் வந்து வடிவாக இருக்கும். பார்த்திங்கன்னு சொன்னால், நான் இங்கே பார்த்துருக்கிறேன் நிறைய இராணுவ முகாம்களுக்கு முன்னாலெல்லாம் வந்து முதல் இந்த பனை ஓலையை பயன்படுத்தி அடைத்திருப்பார்கள். வேலி வடிவாக இருக்கும். மற்றது இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட் வழியிலெல்லாம் வந்து இந்த பனை ஓலைகளை பயன்படுத்தி அவங்க அலங்கார வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள். வேலி கூட அடைத்திருக்கிறார்கள். அழகாக இருக்குது. தென்னோலையும் வந்து ஒரு அழகான பொருள். அதையும் பயன்படுத்தி நிறைய வேலைகள் செய்கிறார்கள். தென்னை ஓலையை தெரியும் தானே உங்களுக்கு. கிடுகு மட்டை என்று சொல்வார்கள், தென்னை மட்டை. முதல்ல வந்து ஆரம்ப காலத்தில் இங்கே ஓட்டுக்கு பதிலாக, சீட்டுக்கு பதிலாக எல்லாம் வந்து தென்னை ஓலையெல்லாம் பயன்படுத்தப்படுது. நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் கூரைகளுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இப்படி ஃபுல்லாக தோட்டம் தான். தென்னன் தோட்டத்துக்குலாம் நான் நிற்கிறேன். யாழ்ப்பாணத்தில் நான் இருக்க சில இடங்களில் அங்கே நடந்த சம்பவங்கள் ஞாபகம் பாருது. என்னென்னு சொன்னால், நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன் நான் யாழ்ப்பாணத்தில். அங்கே இருக்க அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து நாங்கள் அங்கே இருக்கிற இப்போ உதாரணமாக வந்து அப்படி தென்னம்பிள்ளைகள்லாம் இருக்குமென்னு சொன்னால், அதில் வர உற்பத்தி பொருட்கள் எல்லாம் நாங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். தென்னம், தேங்காய், மற்ற அதில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் எடுக்கிற இல்லை. அவங்களுக்கு தெரியாது நட்ட இவ்வளோ தென்னம்பிள்ளைகள் இருக்காண்டு. ரைட், அது தென்னம்பிள்ளை சில இடங்களில் நான் தொட்டு கொண்டு போய் தொட்டுட்டு இருந்தாலும் ஐயோ தொடாதீங்கன்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்போ அப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். தென்னம்பிள்ளையை கிட்ட போய் தொட்டாலும், தென்னம்பிள்ளையை யாழ்ப்பாணத்தில் நான் இருந்த ஒரு வீட்டில் சொல்கிறேன், தம்பி அது தொடாதீங்க தம்பி, பழுதா போயிடும் அந்த. அப்படி அப்போ என்னத்தை கதைக்கிறது. நான் நிறைய தென்னம்பிள்ளைகள் வச்சுருக்கிறேன். அவங்கள இந்த வீடியோ பார்த்தாங்கன்னு சொன்னால் அறிந்து கொள்ளட்டுக்கும். நிறைய தென்னம்பிள்ளைகள் என்னட்ட இருக்குது. நான் அதை இந்த மாதிரி பராமரிக்கணும், பாதுகாக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். என்ன செய்கிறது, சில நேரங்களில் அறியாமை தான். இப்படிப்பட்டவர்கள் மனிதர்களை கண்டு மனசுக்குள்ளே சிரித்து கொண்டு போக வேண்டிய ஒன்றும் செய்யலாது. இரண்டா தஞ்சம் தந்தவர்கள் எல்லாம் அப்போ ஒன்றும் செய்யலாது. அப்போ சிரித்து கொண்டு மனசுக்குள்ளே போக வேண்டியதான், ஒன்றும் செய்யலாது.
ரைட். நிறைவான விடயங்களை வைத்திருக்கிறவர்கள் வந்து நிறைகுடம் வந்து எப்பயுமே தழும்பாது என்று சொல்வார்கள். குறைகுடம் எப்பயுமே வந்து அப்படித்தான் தளம்பல் நிலையில் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஓகே, அது மாதிரி தான் சில மனிதர்கள் ஒன்றும் செய்ய இயலாது. நான் ஒருத்தரையும் குற்றச்சாட்டு கதைக்கிறதில்லை, ஒரு யாரையும் தாக்கி நான் கதைக்க மாட்டேன், சும்மா தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பனைமட்டையும் பனை ஓலையையும் தென்னை ஓலையையும் காட்ட வந்து போட்டு வேறு நோக்காச்சு கொண்டுக்கிறேன். ரைட், இதான் அந்த வீடியோ. தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி, வணக்கங்கள்.